இப்போ நார்த் கொரியா அந்த கிம் எல்லாம் நம்மளோட தூரத்து சொந்தம் பங்காளி அந்த முறை வருமா? பங்காளியே தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கொரியன்ஸ் வந்து அவ்வளோ தங்கமான ஆட்கள். ஓகே, எனக்கு அங்கே போனோன்னு அவங்களுக்கும் என்னை பிடிச்சி போச்சு, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ ரெண்டு வருஷம்னு போய் கடைசியில் 8 வருஷம் நான் அங்கே இருந்தேன். அப்போ அங்கே போனோன்னு ஒரு பெண் குழந்தை வந்து அப்பானுது அப்படி நமக்கு வந்து நம்ம குழந்தை கூப்பிடுற மாதிரி டக்குன்னு திரும்பி பார்த்தா அவர் சொன்னதுனால எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அந்த பொண்ணு அயோத்தியாலேருந்து வந்தது. நான் தான் முதல் முறையாக சொன்னேன், அது அயோத்தி பொண்ணு இல்லை. அப்போ வந்து குவாங் யூ அப்படின்னு அவர் சொல்லியிருக்கா. குவாங் யூனா பாண்டியர்னு அர்த்தம். அதில் வந்து பௌத்த துறவிகளுடைய அந்த குரோனிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேருந்து வந்தானே இருக்கு. மக்கள் வாய் வழி வரதை நீங்கள் சரித்திரம் எடுத்துக்க மாட்டீங்களா? மெய்கீர்த்திகள் சொன்னா தான் எடுத்துப்பீங்களா? இப்போ 1 ஹவர்ல சவுத் கொரியன் மொழி கற்றுக்கலாமா சார்? உல்சான்கிற இடத்துல தான் ஹிண்டேனுடைய பெரிய ஃபேக்ட்ரி, ஹுண்டாய் சொல்றீங்க இல்லையா, அது ஹிண்டேன்னு சொல்லணும். அதுக்கு அடுத்த பெரிய ஃபேக்ட்ரி இந்தியாவில் இருக்கு. அதுவும் நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல, தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அப்போ அவங்க கேட்கறீர்கள், இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து உன்னை நம்பி ஒருத்தன் கொண்டு வந்து வர்றான்னா ஏதோ ஒரு பூர்வ பந்தம் இருக்கு. விட்ட குறை தொட்ட குறை இருக்கு. தொப்புள் கொடி உறவு கொரியா வரைக்கும் பரவி இருக்கு. நியூஸ் டைம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதாவது தமிழன் இல்லாத நாடே இல்லை. உலகம் முழுவதும் தமிழர்கள் வந்து பரவி இருக்காங்க, தமிழ் மொழியை போற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சிறந்த ஆளுமையை தான் சந்திக்க போகிறோம். பேராசிரியர் கண்ணன் அவங்கள தான் சந்திக்க போகிறோம். இவரை பற்றி சொல்லணும்னா சூழலியல் அறிஞர், அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் சுற்றி தமிழ் சார்ந்த தரவுகளை ஆராய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர் தான் பேராசிரியர் கண்ணன் அவர்கள். அவங்கள தான் இன்னைக்கு சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா உங்களை சந்திக்கிறதுல. அதாவது தென் கொரியாவில் நிறைய பணிகள் ஆற்றிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் சுற்றி இருக்கீங்க. உலகம் சுற்றிய தமிழர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உலகம் முழுவதும் சுற்றி தமிழ் சார்ந்த விஷயங்கள்லாம் தேடி தேடி ஆராய்ந்துட்டு இருக்கீங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா தென் கொரியா சார்ந்த நிறைய தரவுகள் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 36க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. அதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்லேருந்து கொரியன் மொழியிலையும் புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழர் வந்து உலகம் முழுவதும் போய், அதுவும் மதுரையில் பிறந்து இன்னைக்கு உலக அளவில் நீங்கள் வந்து பரிச்சயம் ஆயிருக்கீங்கன்னா அதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுடைய பூர்வீகம் வந்து மதுரையிலேருந்து ஆரம்பிக்குது, அப்படி தானங்கய்யா? ஆமாம், மதுரைக்கு பக்கத்தில் திருப்போணம், இப்போ கீழடி இருக்கு இல்லையா? ஆமாம், கீழடி திருப்போணம் வட்டம் தான் அது. திருப்போணத்துலேருந்து தான், அங்கே தான் நான் பள்ளி இறுதி வரைக்கும் தமிழில் தான் படித்தேன். ஆங்கிலம் ஒன்று கூட தெரியாது. அங்கே படிச்சுட்டு அதற்கப்புறம் அமெரிக்கன் கல்லூரிக்கு வரேன் மதுரைக்கு. அப்போ மதுரையில் வந்து பியூசிலேருந்து எம்எஸ்சி வரைக்கும் அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கிறேன். ஓகே, அதில் சாலமன் பாப்பையால் எனக்கு தமிழ் ஆசிரியர். அப்படியா? ஆமாம். ஸோ அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் போய் என்னுடைய முதல் முனைவர் பட்டத்தை நான் வாங்குகிறேன். அதற்கப்புறம் அங்கேருந்து நான் ஜப்பான் போகிறேன். ஜப்பானில் 5 வருஷம் இருக்கேன். அங்கே என்னுடைய 2வது முனைவர் பட்டம் வாங்குகிறேன். உலகம் பூரா அறியப்படுறேன் நான் அப்போ என்னுடைய சூழலியல் ஆய்வுகள்னால. அப்போ எனக்கு வந்து ஜெர்மனியிலேருந்து அழைப்பு வருது, நீங்கள் எங்கள் பல்கலைக்கழகத்தில் வந்து நீங்கள் வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு. அந்த அழைப்பின் வேறு நான் ஜெர்மனி போகிறேன். ஜெர்மனியில் ஒரு மிக பிரபலமான ஒரு பல்கலைக்கழகத்தில் நான் அங்கே ஒரு கடலாய்வு மையம், அது அங்கே தான் நான் வேலை பார்க்குறேன். அதற்கப்புறம் வந்து தென்கொரியாவிலேருந்து எனக்கு அழைப்பு வருது. ஓகே, தென்கொரியாவில் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவங்க கூப்பிட்றாங்க. ஒரு அமைப்பு, அவங்களுக்கு வந்து ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படிம்பாங்க. அந்த ஏபக் வந்து ஒரு சென்டர் வச்சுருக்காங்க. அந்த சென்டர் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும் சூழலியல்னு சொல்கிறாங்க. அப்போ நான் 2 வருஷத்துக்கு தான் போகிறேன். நான் அங்கே பிரெயின் பூல்னு ஒரு ப்ரோக்ராமில். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கொரியன்ஸ் வந்து அவ்வளோ தங்கமான ஆட்கள். ஓகே, எனக்கு அங்கே போனோன்னு அவங்களுக்கும் என்னை பிடிச்சி போச்சு, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ 2 வருஷம்னு போய் கடைசியில் 8 வருஷம் நான் அங்கே இருந்தேன். ஓகே, கொரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சீனாவை பற்றி எனக்கு தெரிய வருது. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் கம்போடியாவை பற்றி எனக்கு தெரிய வருது, மலேசியாவை பற்றி தெரிய வருது, இந்தோனேஷியாவை பற்றி தெரிய வருது. ஓகே, அப்போ வந்து தென்கிழக்கு ஆசியா பூரா பார்க்கும்போது தமிழ் சுவடுகள் அவ்வளோ இருக்காங்க. அதை வந்து அதான் ஒரு ஃப்ரெஞ்சு அறிஞர் சொல்லுவாங்க, அது இந்தோ சைனாம்பாங்க. அதை இப்போ கம்போடியா உதாரணத்துக்கு வந்து இந்தியர்களும் சீனர்களும் கலந்த கலப்பு தான். அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும் அங்கே உள்ள கலப்பு. இந்த 2னுடைய கலப்பு தான். அதில் குறிப்பாக வந்து தமிழருடைய கலப்பு தான். ஏன்னா தமிழர்கள் தான் சங்க காலத்துக்கு முன்னாடி இருந்து போயிட்டுருக்காங்க அங்கே. ஓகே, ஆக இப்படி தான் வந்து எனக்கு வந்து கிழக்கு
இருக்கிறது. அப்போ மேற்கு கிழக்கு எல்லா நாடுகளுக்குமே நான் சுற்றி பயணம் பண்ணியாச்சு. ஆமாம். இப்போ சவுத் கொரியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா நாங்கள் கேள்விப்படுறதெல்லாம் சவுத் கொரியாவில் வந்து தமிழோட வேர்ச்சொற்கள் இருக்குது, 100க்கும் மேற்பட்ட தமிழ் வார்த்தைகள் இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதை நீங்கள் முதன்முறையாக பார்த்தப்ப எப்படி சார் இருந்தது? இதெல்லாம் தமிழ் வார்த்தையாச்சே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க தானே? அந்த அனுபவம் எப்படி சார் இருந்தது? அது ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம். எப்படின்னா, நான் போய் சேர்ந்த 2வது நாள் என்னமோ, அப்போ அங்கே போனோன்னு ஒரு பெண் குழந்தை வந்து அப்பானுது. அப்படி நமக்கு வந்து நம்ம குழந்தை கூப்பிடுற மாதிரி டக்குன்னு திரும்பி பார்த்தா ஒரு கொரிய குழந்தை அவன் அப்பாவை கூப்பிட்டு இருக்கு. என்னடா அது அப்பாங்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் 2 நாள் கழிச்சு பார்த்தா வந்து அம்மாங்குது. என்னடா அம்மாங்குது அப்படின்னு பார்த்தா அம்மா அப்பாங்கிறது வந்து அப்படியே. அப்புறம் இந்த பொண்ணுகள்லாம் பேசிட்டு வரும்போது அக்கான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அதுக்கு பதில் ஒன்னிம்பாங்க, அக்கா மாதிரி அந்த ஒன்னிங்கிறது. அப்புறம் குழந்தை வந்து இதுவாம்பாங்க, இங்கே வா அப்படிங்கிறது. என்னை தன் சுட்டு சொல்ற பொழுது அவன் என்ன சொல்றான், நானின் அப்படிங்கிறான். நானின் நோனன் அப்படிங்கிறான். நீ திரும்ப நான் நீ அதக்கூடிய சொற்கள். ஓகே, அது தவிர நிறைய சொற்கள். எப்படி சார் தமிழ் இங்க இருந்து கடல் கடந்து எப்படி சார் போனது? அது ஒரு பெரிய மிஸ்டேக். அந்த கேள்விக்கு இன்னும் சரியான பதில் கிடைக்கல. ஆனா வந்து அதற்கு ஒரு கதை இருக்காங்க. ஓகே, அதை சம்யுக் யூசாமாங்க. சம்முனா 3ன்னு அர்த்தம். ஓகே, அப்போ மூவேந்தர் சரித்திரம்னே அங்க இருக்கு. அதுல ஒரு கதை சொல்றாங்க. அந்த கதையில என்னன்னா வந்து கிம்சுரோ அப்படின்னு ஒரு அரசன். கிம்னா தங்கம்னு அர்த்தம். தங்க முட்டையிலேருந்து அவர் வந்தாராம். ஓகே, அதனால அவர் இருந்தோன்னு அவங்க அவர் ஒரு இனக்குழு தலைவர். அந்த இனக்குழுவனுடைய தலைவனாக அவன் இருக்கான். ஓகே, கிம்சுரோன்னு. அப்போ அவனுக்கு ஒரு தெய்வீக கனவு வருது. அதாவது வந்து உனக்கு வரப்போகிற பொண்ணு மேற்கேந்து வருவா அப்படின்ட்டு. அதே நேரத்தில் இங்கே வந்து இந்த பாண்டிய நாட்டில் ஓகே ஒரு பெற்றோர்களுக்கு வந்து இதே தெய்வீக கனவு வருது. உன் பொண்ணை நீ இங்கே யாருக்கும் கொடுத்துடாத, உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய தூர கிழக்கில் இருக்கான், நீ அங்கே தான் போய் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. சரின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கப்பலில் வந்து பாண்டிய நாட்டு அரசரா இல்லை ஒரு சராசரி மனுஷன் தானே அவர்? இல்லை, அது அவர் வந்து நிச்சயமாக அரசராக தான் இருந்திருக்கணும். அவர் பேர் தெரியல நமக்கு. ஆனால் வந்து அவருடைய பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஓகே, அப்போ பொண்ணுக்கு அனுப்பிச்சி வைக்கிறார் அவர். இவன் வந்து கிபி 47 போகிறாங்கிறாங்க. ஓகே, அப்போ கிபி 47க்கு முன்னாடியே வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அதற்கான சான்றுகள் நம்மகிட்ட நிறைய இருக்கு. நம்ம தமிழ் இலக்கியத்தை பார்த்தா சங்க காலத்துல முன்னாலே வணிக தொடர்பு இருந்திருக்கு. நிச்சயம். நீங்க பாண்டியர்களை வச்சு நம்ம ஏன் பாண்டியர்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, பாண்டிய மன்னர்கள் வந்து வைகை நதி இருக்கு பாருங்க, இப்ப மாதிரி வறண்டு போயில்லை. அந்த காலத்துல வையை என்னும் பொய்யா குலக்கொடிங்கிறாரு சிலப்பதிகாரத்துல. அப்போ பொய்க்காமல் போய்கிட்டு ஜீவநதியா இருந்திருக்கு. அப்போ வந்து அதுல வந்து கப்பல் போக்குவரத்து இருந்திருக்கு. ஏன்னா வந்து பாண்டிய மன்னன் வந்து மதுரையில காத்திருக்கான், அந்த துறையில இந்த மாதிரி கப்பல் வரும்னு காத்திருக்கான். அந்த கப்பல் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஓகே, பாப்பா அந்த மாதிரியான ஒரு தொடர்பு ஏற்கனவே இருந்ததுனால தான் பொண்ணை அனுப்புகிறாரு. ஓகே, அப்போ இந்த பொண்ணு அங்கே போகுது. அங்கே போய் இறங்கிட்டு அந்த இறங்குற இடம் ஒரு சதுப்பு நிலம். இப்போ நம்ம எப்படி காயல்பட்டினம் சொல்கிறோம் இல்லையா, காயல்பட்டினம்னா சதுப்பு நிலம். அந்த இடத்த ஒரு காயல்பட்டினம் அது. ஓகே, அவள் போய் அங்கே இறங்குறா. அதனால அதை வந்து பின்னாடி வந்து கயாங்கிறாங்க. கயா இல்லை, அது காயல் காயா அப்படின்னு தான் இருக்கணும். ஓகே, அது வந்து என்னுடைய கண்டுபிடிப்பு. காயல்பட்டினம் அப்படிங்கிறது அவங்க போய் தான் அவள் போய் கல்யாணம் பண்ணது. அங்கே போய் சேர்றா, அரசரோட பார்த்துட்டு இவங்க பரிவாரங்கள் எல்லாரும் அங்கே செட்டில் ஆகிறாங்க. அப்போ வந்து ராஜா கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 10 குழந்தைகள் இருக்குது. அதில் 8 குழந்தைகள் வந்து பௌத்த துறவிகளாக இருக்காங்க. மாமா ஒரு பௌத்த துறவி. ஓகே, முதல் முறையாக பௌத்தம் வந்து தமிழகத்திலிருந்து போயிருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது ஓகே, தமிழகம் தான் பௌத்தத்தை எடுத்துகிட்டு போயிருக்கு. தமிழகம் தான் ஸ்ரீலங்காவுக்கும் பௌத்தத்தை எடுத்துகிட்டு போயிருக்கு. அதை மறந்துட்டாங்க ரொம்ப பேர். ஓகே, ஸோ பௌத்தம் இங்கிருந்து தான் பரவி இருக்கு. ஓகே, அதே போல் பௌத்தம் வந்து தென்கிழக்கு ஆசியா முழுவதும் தமிழகத்திலேருந்து போயிருக்கு. ஓகே, அப்போ தூர கிழக்குக்கும் போயிருக்கு அது. ஓகே, அதில் வந்து பௌத்த துறவிகளுடைய அந்த குரோனிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேருந்து வந்தானே இருக்குது அவங்க குறிப்பு இந்த பொண்ணு. ஏன்னா அதே போல் அந்த மொழியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ இந்த ஹங்குல் அப்படிங்கிற மொழி வந்து தமிழோட தொடர்புடையதுன்னு நம்ம சொன்னோம். முக்கியமான தொடர்பு, நான் என்னுடைய முக்கியமான கண்டுபிடிப்பு அது என்னது அப்படின்னா வந்து அங்கே வந்து ஜிஸ்ட் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, குவாங்கு இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அங்கே போயிட்டு நான் வரேன். அப்போ குணசேகரன் ஒரு பையன் தான் வந்து என்னை வந்து பஸ் ஸ்டாண்டில் அனுப்ப போகிறாரு. சும்மா 1 hour வெயிட் பண்ண வேண்டியிருக்கேன். சார் நீங்கள் இந்த 1 hourல ஹங்குல் கற்றுக்கங்களேன் அப்படின்னு. என்ன 1 hourல கற்றுக்க முடியுமாண்ணே, நீங்கள் இருங்க சார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வர பஸ்ஸு பேர் இது அதுன்னு சொல்ல புரியுது எனக்கு. ஸோ 1 hourல சவுத் கொரியன் மொழி கற்றுக்கலாமா சார்? 1 hourல எழுத்து. ஓகே,
எழுத்து ஏன்டா இதுன்னு நான் அதுக்கப்புறம் போய் ஆராய்ச்சி பண்றேன். எப்படா 1 ஹவர்ல கத்துக்க முடியுது அப்படின்னு பார்த்தா சயின்டிஃபிக்கா இருக்கு. இது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் சொன்னது, இது சயின்டிஃபிக்கா உருவான மொழி அப்படின்னு. என்னடா சயின்டிஃபிக்கா உருவான மொழிங்கிறாங்க, இது என்னடா அதுன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, தமிழ் நெடுங்கணக்கு அப்படியே எடுத்திருக்காரு. உயிர் மெய் ரெண்டும் சேர்ந்தா உயிர்மை, அவ்வளவுதான். சார் இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க மதுரையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி தான் வந்து பிற்காலத்தில் கொரிய நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ராணி போல ஆகுறாங்க அப்படின்னு. அவங்க பேரை வந்து செம்பவளம் அப்படிங்கிறத முதல்ல ஆராய்ச்சியில் நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த செம்பவளம்ங்கிறவங்க பெண் வந்து அயோத்தி தேசத்துலேருந்து வந்தாங்க, அதனால வட இந்திய பெண்மணியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து அடித்து சொல்கிறீங்க இல்லை அது பாண்டிய தேசத்தை சேர்ந்த பெண்மணி தான் அப்படிங்கிறத அடித்து சொல்லியிருக்கீங்க. அதுக்கான தரவுகள்லாம் எப்படி சார் எடுத்தீங்க? அதுக்கான ஆதாரங்கள் வச்சிருக்கீங்க? இருக்கு. அது எப்படி ஆகுது அப்படின்னா, இது எப்படி அவங்க அயோத்திக்கு போனாங்க அப்படின்னா வந்து இதை பற்றி ஆய்வுகளை முதல்ல தொடங்கினவர் வந்து அங்கே கிம் பியோங் மோ அப்படின்னு ஒரு கொரியன் ப்ரொஃபஸர். ஓகே, அவருக்கு இந்தியா பற்றி ஒன்றுமே தெரியாது. ஓகே, அவரே சொல்கிறாரு, இது அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் வருது. என்னதுன்னா வந்து ஏன் இது வந்து தோல் கொஞ்சம் மட்டமாக இருக்குது, மிச்சவங்களாம் நல்ல வெள்ளை வெள்ளையாக இருக்காங்களே கொரியாவில், ஏன் இது அப்படின்ட்டு அந்த கிம் இனத்தை சேர்ந்தவர் அவர், கிம் பியோங் மோ. அதை வந்து தேடுறதுக்கு இந்த சம்யுக் யூசாவை பார்த்த உடனே அதில் தான் தெரியுது இந்த கிம் இனக்குழுவனுடைய தலைவி வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கா அப்படின்ட்டு. அவள் வரும்போது ஒரு கதை வரும், அதில் வந்து அவள் சொல்கிறா வந்து ஐ கம் ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் அயுத்தா அப்படிங்கிறா. அயுத்தா அப்படின்னோடனே இவர் வந்து அயுத்தாங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு இப்போ லேண்ட் ஆஃப் அயுத்தானா என்னவா இருக்கும் அப்படின்ட்டு மேப்பெல்லாம் பார்க்குறாரு. அவள் இந்தியான்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்தியாவில் அயுத்தாங்கிறதுக்கு எங்கடா இருக்குன்னு பார்த்தோம்னா அயோத்தியா இருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே இவர் சொல்கிறது வந்து 20ஆம் நூற்றாண்டில் தானே இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அதுக்குள்ளே புத்திசம் அங்கே ஒரு அரசு மதமாக எஸ்டாப்ளிஷ் ஆயாச்சு. அப்போ அவங்க அப்படி தான் யோசிப்பாங்க, புத்த இதில் வச்சுட்டு புத்த கயா இருக்கு அங்கே, அதை ஒன்று வந்து இந்த பொண்ணு அயோத்தியாவிலேருந்து வந்திருக்கோம், ராமர் பிறந்த இடம், இதெல்லாம் எல்லாம் கனெக்ட் பண்ணிடுறாரு. கனெக்ட் பண்ணிட்டு அவள் அங்கேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சேர்ந்தாப்புல என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அந்த அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெட்டை மீன் சின்னம் இருந்துக்கிட்டே இருக்கோங்க. இவன் என்ன சொல்கிறான், நான் வர தேசத்தில் வந்து இரட்டை மீன் சின்னம் உண்டு அப்படிங்கிறான். ஓகே, இப்போ இரட்டை மீன் சின்னம் உள்ள ஒரு அரசி வந்து இங்கேருந்து வரா அப்படிங்கிற பொழுது பாண்டிய இளவரசியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். மீன் சின்னம்னாவே பாண்டிய. ஆமாம், நீங்கள் அயோத்தியா வந்து ஒரு லேண்ட்லாக்டு பிளேஸ். எவ்வளோதான் பெருசாக கங்கை இருந்தாலும் கங்கை வழியாக பெரிய கடல் வாணிகம் இருந்ததா சரித்திரம் இல்லை. ஓகே, ஆனால் நமக்கு வந்து சங்க காலத்துக்கு முன்னாடி இருந்து, ஏன் சிந்து சமவெளி காலத்திலேருந்தே வந்து நமக்கு வியாபாரம் வந்து கடலில் தான் நடந்திருக்கு, லேண்ட் வழியா இல்லை. ஓகே, அப்போ அவர் அதை விட்டுட்டார். அவர் லேண்ட் வழியை வந்து அவர் ஒரு வழி போட்டுக்கிட்டு அவர் வந்து அயோத்தியாவிலேருந்து வந்தான்னு சொல்லிவிட்டார். அவர் சொன்னதுனால எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அந்த பொண்ணு அயோத்தியாவிலேருந்து வந்தது. நான் தான் முதல் முறையாக சொன்னேன், அது அயோத்தி பொண்ணு இல்லை, நீ அம்மா அப்பான்னு யார் அயோத்தியாவில் சொல்கிறா? ஓகே, அண்ணி ஒன்னின்னு எவன் சொல்கிறான்? ஓகே, தமிழ் மொழிக்கு இந்த மாதிரி உயிரும் சேர்ந்து உயிர்மை எழுத்துன்னு நெடுங்கணக்கு வந்து எங்கே இருக்குது? ஹிந்திலேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லை, இவ வந்து நிச்சயமாக தமிழ் பண்ணால் தான் இருக்கணும். கடல் வழியே இவர் கம்ப்ளீட்டாக மறந்துட்டார். அப்போ இந்த செம்பவழம்ங்கிற பேர் எப்படி வருதுன்னா, இவ போய் சேர்ந்த உடனே நான் ஒரு பாண்டி நாட்டுக்காரின்னு தான் சொல்கிறாவ. ஓகே, அதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. ஓகே, அவங்க வந்து ஹோஹ்வான் ஓக் அப்படின்னு எழுதிட்டாங்க. இந்த ஹோஹ்வான் ஓக்குங்கிறதும் அப்போ ஹங்குல் கிடையாது, அப்போ சைனீஸ் தான். சைனீஸ் மொழியில் ஹோஹ்வாங் நோக்குன்னு எழுதிட்டாங்க. நான் சொன்னேன், இதுக்கு என்ன இந்த ஓவிய எழுத்து தானே, இந்த ஓவிய எழுத்துக்கு என்ன பொருள்னு போயிட்டு அங்கே சைனா ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க இங்கே இதில். அந்த பசங்கள்கிட்ட கேட்டால் இந்த சைனீஸ் எனக்கு புரியலன்ட்டான். ஏன்னா மாசத்துக்கு வந்ததுக்கப்புறம் சைனீஸே மாறிடுச்சு. அப்புறம் நான் இதுக்காக தேடி பழைய சைனீஸ் தெரிஞ்ச ஆட்கள் யாருன்னு போய் பார்த்தா அதில் என்ன வருதுன்னா ஹோஹ்வான் ஓக். இப்போ ஹோனா ஆளுமையுடைய, கோங்கிற மாதிரி தமிழ் நம்ம இதுல பட்டம் கொடுக்குறோமே, ஆமா, அந்த மாதிரி கோங்கிறது தான் அது. கோச்சடையன் அந்த கோங்கிறதுல தான் வருது. அது கோங்கிறது ஹுவான் அப்படின்னா வந்து சிகப்பாக இருக்கக்கூடிய, ஓக் அப்படின்னா வந்து பவழம். அப்போ சிவப்பாக இருக்கக்கூடிய பவழத்தை இருக்கக்கூடிய பேசுனா அப்போ செம்பவழம். அப்படி கனெக்ட் பண்ணீங்க. அப்படி கனெக்ட் பண்ணி அவளுக்கு செம்பவழம்னு நான் பேர் ஒன்று கொடுக்குறேன். ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டுபிடிப்பு பண்ணுறோம். நானும் ஒரு ஜாப்பனீஸ் ப்ரொஃபஸரும் சேர்ந்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹோஹ்வான் ஓக் அப்படிங்கிறத பிரிக்கிறாரு திரும்ப அந்த சைனீஸ் லெட்டர்ஸை. ஹோவை விட்டுறாரு, ஹோங்கிறது கோலேருந்து வந்திருக்குன்னு நான் சொல்லிட்டேன், அதை விட்டுறாரு. ஹுவான் ஓக் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துட்டு இந்த சைனீஸ் கேரக்டர்ஸ் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்தா கிமு 2200-300 வாக்கில் இருக்கக்கூடிய சீன அரசர்கள் வந்து பாண்டிய நாட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. அதுக்கு பேர் ஹுவான் யூ.
அப்படின்னு பேர். ஓகே, இவர் என்ன சொல்கிறாங்க, ஓக்குங்கிறத வந்து கொரியன்ஸ் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. அது அங்கே நடக்கும், அங்கே அடிக்கடி நடக்கும். அதாவது சைனா கேரக்டர் ஒன்று இருக்கும், அதை ஜாப்பனீஸ் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இவங்க ஒரு சொல்லுவாங்க, எழுதினா புரிஞ்சுக்குவாங்க எல்லாரும், உச்சரிப்பு மாறும். அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஓக்குங்கிறது வந்து சைனீஸ் ப்ரொனன்சியேஷன் வந்து யூ. ஓகே, அப்போ வந்து குவாங் யூ அப்படின்னா அவ சொல்லியிருக்கா. குவாங் யூனா பாண்டியர்னு அர்த்தம். ஓகே, அவ சொன்னது வந்து நான் பாண்டிய வம்சத்தில் கோ சடையன், அந்த கோப்பெருஞ்சோழன், அந்த கோலாம் வருது பாருங்களேன், அரச பரம்பரையில் கோவுனுடைய சேர்ந்தவள் அப்படின்னு தான் சொல்றா. ஓகே, அப்போ வந்து அவ பேர் பாண்டி மீனாள்னு கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மீனாள்ங்கிறது இரட்டை மீனுக்கு வருது, பாண்டிங்கிறதுக்கு நம்ம ஊர்ல இயல்பா உள்ள பேர் மதுரை சைடுலாம் பாண்டி மீனாள், பாண்டி அம்மாள்னு சொல்லுவாங்க. அதே தான், பாண்டியன், பாண்டி இதெல்லாம் அங்கே காமனாக இருக்கிறது. அப்போ பாண்டி நாட்டில்னு சொல்லியிருக்கா, அதை தான் சொல்லியிருக்கா. இதில் வந்து இந்த அயுத்தாங்கிறது கன்ஃபியூஷன் எப்படி வருதுன்னா, இவ வந்து அத்தியுத்துங்கிற ஒரு துறைமுகத்திலேருந்து வந்திருக்கணும். நீங்கள் வைகையாறு பார்த்தீங்கன்னா, வைகையாறு கடல் கலக்கிற இடத்துல அத்தியுத்துன்னு ஒரு துறைமுகம் இருக்கு. அந்த துறைமுகத்திலேருந்து தான் வந்து அவள் போயிருக்கா. இவன் வந்து நான் வந்து அத்தியுத்துலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பா. அது எவ்வளோ கஷ்டமான வார்த்தை கொரியன்ஸுக்கு. அத்தியுத்துன்னா அத்தியுத்து, அயுத்தா அயுத்தான்னு சொல்லியிருப்பான். அது அப்படியே சுருங்கி அயுத்தா ஆயிடுச்சு. இது அவருக்கு தெரியாது, கிம்பியோங் மோக்கு இந்த கதை தெரியாது. அதனால அவர் என்ன பண்ணிட்டார், அயோத்தியாவில் கொண்டு போய் வச்சுட்டார். இப்போ வந்து நாங்கள் திரும்ப திரும்ப சொன்னதுக்கப்புறம் கொரியர்களே இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சார், இது வந்து ஒரு கற்பனை கதை மாதிரி இருக்கு. நம்ம ஊரில் சொல்கிற ராமாயணம் மகாபாரதம் மாதிரி அங்கே இது மாதிரி ஒரு கற்பனை கதையை சொல்லிப்பாங்க. இது அந்த அளவு நம்பினாங்களா, அதுக்கான தரவுகள் இருக்கா இங்கே? இது ஒரு முக்கியமான கேள்வி. எப்படின்னா வந்து இது ரெண்டு வகையான சரித்திர பதிவுகள் அங்கே இருக்குது. இப்போ கொரியன் சைனீஸ்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து சரித்திர பதிவு ஒழுங்காக இருக்கும் அவங்கள்ட்ட. இப்போ சம்யுக் யூசா அப்படின்னு ஒரு கதைப்பதிவு. ஓகே, அதை வந்து அவங்க கொரியன் பைபிள்னே சொல்கிறாங்க. ஓகே, இன்னொன்று வந்து சம்யுக் சாகி அப்படின்னு இருக்கு. இந்த சாகிங்கிறது அரசர்கள் வந்து தன்னுடைய குறிப்புகளை எழுதுறது. ஓகே, அப்படி ஒன்று இருக்கு. இந்த சம்யுக் யூசாவுடைய முக்கியத்துவம் என்னன்னா வந்து, இந்த இல்யோன் அப்படிங்கிற துறவி என்ன பண்ணுறாருன்னா, அவரும் அவருடைய சிஷ்யரும் சேர்ந்துக்கிட்டு போய் கொரியா பூரா சுற்றி நாட்டார் கதைகளை சேகரிக்கிறாங்க. ஓகே, அந்த நாட்டார் கதையில் ஒரு கதை தான் இது, இவ எப்படி வந்தாங்கிறது. அப்போ நீங்கள் நாட்டார் கதைகளை வந்து நீங்கள் சரித்திரம் எடுத்துப்பீங்களா எடுத்துக்க மாட்டேங்களாங்கிறது ஒரு உலகளவில் பெரிய டிபேட். அது சரித்திரம் இல்லையா? அதாவது மக்கள் வாய் வழி வரதை நீங்கள் சரித்திரம் எடுத்துக்க மாட்டீங்களா? மெய்கீர்த்திகள் சொன்னால் தான் எடுத்துப்பீங்களா? புரியுதா? இப்போ வந்து அரசன் மெய்கீர்த்தி எழுதி வச்சான்னா நீங்கள் அதை நம்புறீங்க. அப்போ அதே ஊரில் இருக்கக்கூடிய ஒருத்தன் சொல்கிற கதையை நீங்கள் நம்ம, அப்போ மதுரை வீரன்கிற கதை இல்லாமல் போயிடும். எவ்வளவு நாட்டார் கதைகள் இங்கே இருக்கு. அப்போ இந்த நாட்டார் கதைகளை எல்லாம் நம்ம புறந்தள்ளிட முடியுமா? அதில் தானே நம்ம பண்பாடு இருக்குது, அதில் தானே நம்முடைய சரித்திரம் இருக்குது. அதில் புனைவு இருக்கலாம், அதாவது புனைவுங்கிறது கொஞ்சம் கற்பனைகள் இருக்கும். ஓகே, ஆனால் எழுத்தாளருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கற்பனை வார்த்தைகள் கலந்துருப்பாங்க. ஆமாம், அது புறந்தள்ள முடியாது. ஸோ இந்த பாண்டிய தேசத்திலிருந்து சென்ற ஒரு இளவரசி அங்கே உள்ள ஒரு ஆன திருமணம் செஞ்சு அங்கே ஒரு இனக்குழுவே உருவாகிருக்கும் தானே சார்? இங்கே இருந்து போனவங்க கண்டிப்பாக அவங்க கூட ஒரு கூட்டமே போயிருப்பாங்க, தமிழர்களும் போயிருப்பாங்க. அங்கே அது மாதிரி ஒரு இனம் உருவாகி இருக்கா? அல்ல, அதாவது 3 இனக்குழுக்கள் வந்து இந்த மாதிரி சொந்தம் கொண்டாடுறாங்க தமிழர்கள் கூட. ஆமாம், கிம்முங்கிறது ஒன்று. ஓகே, இந்த கிம்மை வந்து சைனீஸில் நான் அப்பயே சொன்ன மாதிரி அதை லீம்பாங்க. ஓகே, தங்கம்ங்கிறது அங்கே லீன்னு மாறும். அப்போ லீங்கிறதும் அங்கே இருக்குது. ஓகே, இது வந்து அந்த ஹோ இருக்கு இல்லையா, அது அந்த ஹே ஹோ அப்படிங்கிறது வந்து அங்கே ஒரு இனக்குழு பேராக இருக்குது. ஓகே, இந்த கிம்முங்கிற இனக்குழு தான் ரொம்ப பவர்ஃபுல். இப்போ உங்களுக்கு தெரியும் வட கொரியாவினுடைய அவர் கிம்மு தானே. ஓகே, ஸோ இப்போ கிம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அங்கே இங்கேயுமே 2-3 பிரசிடென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் கிம்மாக தான் இருக்கும். ஓகே, ரொம்ப ஒரு பவர்ஃபுல் இனக்குழு அது. ஓகே, அவங்க எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய மூதாதையர் வந்து தாய் வழி சொந்தம் வந்து இந்தியாவில்தான் தான் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து அவங்க மாமா மச்சான் உறவு தான் நமக்கு. ஓகே, அப்படி இருக்கிறதுனால தான் அந்த கொரிய தூதுவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அவர் என்கிட்ட இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அவர் அந்த ஒரு கருத்தரங்களை அப்புறம் அவர் சொன்னார், கண்ணன் சென்னையை சுற்றி ஒரு 400 கொரிய கம்பெனிகள் இருக்குது, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு தற்செயலாக நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னாரு. தற்செயல் இல்லை, அவனுக்கு ஏதோ ஒரு உணர்வு வந்து இந்தியாவுக்கு வரணுங்கிறது. உதாரணமாக வந்து நம்ம வந்து பிரிட்டிஷ், அமெரிக்கன் இவங்களையே நம்பி இருக்கோம். இப்போ அவன்லாம் பண்ணாத ஒரு முதலீட்டை வந்து திடீர்னு கொரியா கொண்டு வந்து, நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துருக்கேன், உல்சான்கிற இடத்துல தான் ஹிண்டேனுடைய பெரிய ஃபேக்ட்ரி, ஹுண்டாய் சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஹிண்டேன்னு சொல்லணும், அந்த ஹிண்டேனுடைய பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது. அதுக்கு அடுத்த பெரிய ஃபேக்ட்ரி இந்தியாவில் இருக்குது, அதுவும் நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது.
அப்போ அவங்க கேட்குறீர்கள் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து உன்னை நம்பி ஒருத்தன் கொண்டு வந்து வர்றான்னா ஏதோ ஒரு பூர்வ பந்தம் இருக்கு, நிச்சயம் விட்ட குறை தொட்டக்கரை இருக்கு. தொப்புள் கொடி உறவு கொரியா வரைக்கும் பரவி இருக்கு. ஸோ அப்போ இந்த இளவரசி போய் அங்கே ஒரு இனக்குழு உருவாகுறாங்க. அந்த இனக்குழு தான் கிம்ங்கிறதா சார்? ஆமாம். அப்போ அப்படி பார்த்தா இப்போ நார்த் கொரியா அந்த கிம் எல்லாம் நம்மளோட தூரத்து சொந்தம் பங்காளி அந்த முறை வருமா? பங்காளியே தான். அவர் கிம் வந்து நம்மளோட பங்காளி தான். ஸோ அதுக்காக தான் அந்த ஆளுமை தமிழர்களோட இதெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களா? இருக்கலாம். வந்து நம்ம டக்குன்னு எத்தனை வருஷம் ஆச்சு? ஓகே, 2000 வருஷம் ஆச்சு. பட் ஆனால் வந்து நிச்சயமாக வந்து நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே நிச்சயம் இருக்குது. அது வந்து இதில் மட்டும் இல்லை, நான் சொன்னேன் மொழி தொடர்பு இருக்குது. ஓகே, கலாச்சாரம். ஆமாம், கலாச்சாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டை பண்ணுறோம், அங்கேயும் கொழுக்கட்டை பண்ணுறாங்க. ஓ, கொழுக்கட்டை சவுத் கொரியாவில் இருக்குது. நம்ம பொரி உருண்டை பண்ணுறோம், அவனும் பொரி உருண்டை பண்ணுறான். ஓகே, நம்ம காரசாரமாக சாப்பிட்றோம், அவனும் காரசாரமாக சாப்பிட்றான். ஜப்பானில் காரசாரமாக சாப்பிட மாட்டாங்க, சைனாவில் காரசாரமாக. இவன் மட்டும் ஊறுகாய் வச்சுக்கிட்டு ஊறுகாய் தொடாமல் சாப்பிடவே மாட்டான். அந்த ஊறுகாய்க்கு அந்த ஊர் பேர் கிம்ச்சி இல்லாமல் அவன் சாப்பிடவே மாட்டான். ஓகே, அதே போல் நம்மள மதிய டெம்பரமெண்ட்டு பட்டுன்னு கோவம் வந்துடும் அவனுக்கு. ஆமாம், கோபக்கார பசங்க. ஆனால் அந்த மதுரக்கார மாதிரி அன்பான பசங்க. கோபம் பட்டாலும் நீங்கள் அவன் ஒரு கொரியனோட தோள் மேலே தோள் போட்டு போகலாம். ஓகே, நண்பர்களை எல்லாம் இருக்கும்போது ஒன்று மண்ணா படுத்து உருள்வாங்க. அதெல்லாம் ரொம்ப சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அதனால தான் நம்ம மக்கள் இந்த கொரியன் சீரீஸ்க்கெல்லாம் இவ்வளோ அடிக்ட் ஆகியிருக்காங்க போல. சந்தேகமே இல்லை. நாங்கள் இருக்கிற பொழுது நான் ஒரு அடிக்ஷன் தான். அங்கே சினிமா பார்க்காம இருக்கவே மாட்டேன். மொழி தெரியாட்டாலும் உங்களுக்கு புரியும். ஆமா, அந்த கற்பனை கதைகள், காதல் கதைகள் எல்லாமே அப்படியே தமிழ் படம் டப்பாய் வர்ற மாதிரியே இருக்கும். அது அதே சென்டிமெண்ட் தான் இருக்கும். அதனால தான் இவங்களுக்கு பிடிக்குது நிச்சயமா. அதனால தான் இப்போ நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ கொரிய நண்பர்கள் குழுலாம் வந்து சென்னையில் இருக்கு. கொரிய மொழி கற்றுக்குறாங்க. கொரிய மொழி கற்றுன்னு சொன்னோட இன்கோன்னு ஒரு சென்டர் இருக்கு சென்னையில். அங்கே ஒன்றில் தான் நீங்கள் இப்போ கொரிய மொழி கற்றுக்க முடியும். ஓகே, அது வந்து இந்தியா கொரியா வச்சு இன்கோ அப்படின்னு டிவிஎஸ் குரூப் வந்து உருவாக்கியிருக்காங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு அங்கே சென்னையில். அதன் மூலமாக வந்து நிறைய பேர் இப்போ வந்து கொரியன் மொழி கற்றுக்குறாங்க. சார், இப்போ வேறு என்னென்ன கலாச்சார தொடர்பு சார் இருக்குது? இப்போ நம்மளோட பழக்க வழக்கங்கள் ஏதாவது கொரியன்ஸ் வந்து பண்ணாங்க நம்மளோட அப்படியே பண்ணுறாங்கன்னா என்னென்ன மாதிரி சார் பண்ணுறாங்க? இப்போ உதாரணமாக வீட்டுக்குள்ளே வராங்கன்னு வச்சுங்களேன், செருப்பு வெளியே வச்சுட்டு தான் உள்ளே வரும். நம்மள மாதிரி வெளில கழட்டி விட்டுட்டு தான் வருவாங்க. இப்போ வந்து ஒரு பெரியவர் இருக்காருன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து டக்குன்னு எந்திரிச்சு நம்ம இடம் கொடுப்போம். பெரியவர் மரியாதை கொடுக்கும். மரியாதை அங்கேயும் பெரியவங்களுக்கு மரியாதை. ஓகே, இப்போ சாப்பாட்டில் உட்காந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா வந்து குழந்தைகள் பெரியவர்களுக்கு தான் முதல்ல சர்வ் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் தான் சாப்பிடணும் அப்படின்னு. அதே போல் மூத்த பையனாக நீங்கள் இருந்தீங்கன்னா குடும்பத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகே, இதெல்லாம் அப்படியே வந்து இதே சென்டிமெண்ட்ஸ் தான். வேற திருவிழாக்கள், பண்டிகைகள்லாம் சார்? பண்டிகைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூசோக்னு அங்கே ரொம்ப ஒரு பெரிய தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய பண்டிகை. அந்த பண்டிகை என்னதுன்னா மூதாதையர் வழிபாடு தான். இந்த மூதாதையர் வழிபாடு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கல்திட்டைன்னு ஒன்று இருக்கும் இங்கே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை டால்மன் சொல்லுவாங்க. இந்த டால்மன் இங்கே நிறைய இருக்கும். கிருஷ்ணகிரி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் கல்திட்டை. அங்கேயும் இருக்குது கல்திட்டை. ஓகே, முதுமக்கள் தாழி இங்கே இருக்குது. ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழி அங்கேயும் இருக்கு. ஓகே, ஜப்பான்லேயும் இருக்குது முதுமக்கள் தாழி. ஓகே, இப்போ இவன் தான் போயிருக்காங்க. இது ஆய்குலத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா யாயோயின்னு அவங்க தான் வந்து ஜப்பானுடைய ஆதி குடிகள். பேரே பாருங்க, யாயோயி, ஆய்குலம். ஓகே, ஆயிலிருந்து வந்தது யாயோயி. ஓகே, அவங்களுடைய அந்த ஏன்ஷியன்ட் பொயட்ரி, ஓகே, மான்யோஷு அப்படிம்பாங்க. அந்த மான்யோஷு பொயட்ரியும் சங்கப்பாடல்களும் அப்படியே ஒத்துருக்கு. ஓகே, இதை வந்து 2 பேராசிரியர்கள் இதுலேருந்து ஜாஃப்னா யூனிவர்சிட்டிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, யாழ் பல்கலைக்கழகத்துலேருந்து. ஓகே, ஆக இந்த தொடர்புகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து இதுதான். அப்போ வந்து பெரிய விழா அவங்க எடுத்துறாங்க. ஓகே, சூசோக்கு பொங்கல் பண்டிகை மாதிரி, அது பொங்கலுடைய இன்னொரு வருஷம் தான் அது மாதிரி கொண்டாடுறாங்க. ஆமாம். ஓகே, அது தவிர அந்த பொங்கல் பண்டிகை போது முரசு அடிப்பாங்க. அந்த காலத்தில் இந்த பெரிய முரசு வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி முரசு அவங்க இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பறை இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஆமாம். உடுக்கை இருக்கு பாருங்க, உடுக்கை இன்னும் அடிக்கிறாங்க அங்கே. ஓகே, இங்கே எல்லாம் இங்கே உள்ள நம்ம தோல் வாத்தியங்கள் எல்லாம் அங்கே அப்படியே இருக்கு. அதே போல் யாழ், இந்த நம்மூர் அந்த காலத்தில் பயன்படுத்திய யாழ் வந்து அங்கே இன்னும் இருக்கு, அழியாமல் இருக்கு. அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் காயா கும் அப்படிங்கிறான். காயாங்கிறது நான் தான் சொன்னேன். திரும்ப வந்து இந்த காய மக்கள், இந்த காய மக்களுடைய வாத்தியம்னு வருது. அது இவனுடைய வாத்தியம் தானே. அந்த வழிபாடு கூட நம்மள மாதிரி தான் கையெடுத்து கும்பிடுவாங்க, ஊதுபத்தி எல்லாம் வச்சு கும்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, ஊதுபத்தி வந்து எல்லா இடத்துலையும் காட்டுவாங்க. அதே போல இன்னும் வேடிக்கை என்னன்னா வாசல்ல என்ன பண்ணுவாங்க, நம்மள இந்த திருஷ்டி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிளகா, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சொருகி வச்சு வெளியே கட்டி பண்ணுவாங்க. வெள்ளைப்பூடு அவங்களும் பண்றாங்க.
ஏதாவது கெட்ட உள்ள வந்துடக்கூடாது. வந்துடக்கூடாதுன்னு. இதே நம்பிக்கை தான் அங்கேயே இருக்கு. திருஷ்டி பரிகாரம்லாம். திருஷ்டி பரிகாரம் மாதிரி இருக்காது. இவங்க 2 பேருக்கு நிறைய வந்து சார் இப்போ நீங்க சொன்னீங்க சார் சவுத் கொரியால வந்து தமிழரோட கலாச்சாரம் இருக்கு, ஊர் பேர் இருக்கு, வார்த்தைகள், மொழிகள் எல்லாமே நம்மளோட இருக்கு. அப்படி பார்த்தா வட கொரியாலையும் அந்த ரிசம்பிளன்ஸ் இருக்க தானே சார் செய்யும். இது எப்படின்னா வட கொரியா தென் கொரியாங்கிறது ரொம்ப சமீபத்தில், ஆமா. அது 1950கள் அவரே நம்ம பங்காளின்னு சொல்லிட்டீங்க கிம். இல்ல 52 வரைக்கும் ஒரே நாடு தான் அது. ஆமா ஆமா கொரியாங்கிற நாடு. எப்படி ஜெர்மனி கிழக்கு மேற்குன்னு அப்புறம் பிரிச்சாங்களோ அதே போல ஒரு 38 பேரலல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்னாச்சு, இந்த அமெரிக்கன்ஸ் பண்ண வேலை அது. அப்போ வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கும் கேபிட்டல் சித்தாந்தத்துக்கும் கிளாஷ் ஆகிற நேரம் அது. அப்போ இந்த வார் வந்தவொடனே என்ன பண்ணிடுறாங்க, நார்த் கொரியாவை வந்து கம்யூனிஸ்ட் வந்து பிடிச்சிக்கிறாங்க, ரஷ்யன் அண்ட் சைனீஸ். அவங்க வந்து அதை வந்து தே டிக்ளேர் இட் அஸ் அ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஓகே, அப்போ 38 பேரலில் பிரிச்சிடுறாங்க. வந்து நீ வந்து நார்த் கொரியா, நீ சவுத் கொரியன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பாவப்பட்ட ஜனங்கள்ங்க அவங்கள. நம்ம வந்து அந்த 2 நாடு சேர்ந்தா ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆள் நானாக தான் இருக்கேன். ஏன்னா 2 ஒரே மக்கள் தான், ஒரே கொரிய மக்கள் தான். அரசியல் பிரிச்சிருச்சு, அரசியல் பிரிச்சிருக்கே தவிர கலாச்சாரம், சாப்பாடுக்கு படி எல்லாம் ஒன்று தான். அது 2 நாடுன்னு பார்க்கக்கூடாது. தமிழ் சினிமாவை பற்றி சொன்னீங்க. முக்கியமானது விஷயம் என்னென்னா வந்து இந்த கதை சொல்லிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கும் கொரியர்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. இந்த கங்னாம் ஸ்டைல் இருக்கு பாருங்களேன், அந்த ஒரு பாட்டில் அவன் பாருங்க உலகப்புறம் முடிச்சிட்டான். ஆனால் அதே போல் நம்மளும் பண்ணியிருக்காங்க கொலவெறி பாட்டு. தமிழ் ஸ்பானிஷ் பேசுகிறான், ஃப்ரெஞ்சு பேசுகிறான், ஓகே ஜெர்மன் பேசுகிறான், ஓகே ஸ்வீடிஷ் பேசுகிறான், இட்டாலியன் பேசுகிறான். இவன் வாயில் நுழையாத மொழியே கிடையாது. இவனால் எளிதாக எல்லா மொழியும் கற்றுக்க முடியுது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஹிந்திக்காரனுக்கு தமிழ் பேச முடியாது பாருங்க. நீ ஹிந்தி பெரிய மொழியே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாங்க. அவன் ஹிந்தி பிரச்சார சபான்னு வைக்கிறான், நீ தமிழ் பிரச்சார சபா ஒன்று உருவாக்கு. இந்தியாவினுடைய சரித்திரம் தென்னகத்திலிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பத்தி மோதிஜி பேசுறாரு.